Hi everyone, this is from Sebi IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமரின் கிசான் திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. ஸோ நமக்கு பிரதான் மந்திரி கிசான் சமான் நிதி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், அதாவது மொத்த ஃபண்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்மர்ஸுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். ஸோ இந்த டாபிக் வந்து குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸ் அக்ரிகல்ச்சரில் வந்து கவர் ஆகும். ஸோ இதில் இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா 6,000 rupees வந்து இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் வந்து கொடுப்பாங்க ஃபார்மர்ஸுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா February 24, 2019 தான் இந்த ஸ்கீமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பண்ணும்போது முதலாக ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஸோ ஒன்லி இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஸோ மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருக்கும்போது 1 hectare அளவுக்கு நிலங்கள் வைத்திருக்கக்கூடியவங்க. ஸோ ஸ்மால்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2 hectares, அதாவது 1 hectareன்னு சொல்லும்போது 2.5 acre. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமை வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மர்ஸும் கல்டிவேபிள் லேண்ட் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மர்ஸுக்கு வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 2026-27 முதல் 2030-31 வரைக்கும் இன்னும் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் 23 தவணைகள் வந்து வழங்கப்பட்டு மொத்தம் லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா ரூபாய் 4.47 லட்சம் கோடி வந்து விவசாயிகளுக்கு வந்து வருடத்திற்கு 6,000 ரூபாய் வீதம் வழங்கப்பட்டிருக்கு. இதுல 4ல் ஒருவர் பாத்தீங்கன்னா பெண் விவசாயியாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு இறப்பு பதிவு மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத். ஸோ இந்த சட்டம் 1969 ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இது வரக்கூடிய மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இந்த சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன்படி கட்டாயம் என்ன பண்ணணும்னா குழந்தை பிறந்தது முதல் ஓராண்டுக்கு முன் நமக்கு பஞ்சாயத்து இல்லைன்னா முனிசிபல் கார்பரேஷன் லோக்கல் பாடிஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுவே 1 year தாண்டிடுச்சு 2 வருஷத்துக்கு உள்ளாடி அப்படின்னா மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாக நடுவரிடமிருந்து அந்த உத்தரவு கிடைச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுவே 2 ஆண்டுகள் அப்படின்னா தாமதத்திற்கு கிளாஸ் 1 ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட், ஸோ இவங்களுடைய அந்த உத்தரவு இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து 1 tier இருந்திருக்கும், அதாவது மாவட்ட ஆட்சியர் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஆண்டுகளுக்கு மேல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் அதற்கான உத்தரவு கொடுக்க வேணும் அப்படின்னு இருக்கும். அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாஸ் 1 ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட்டா இந்த சட்ட திருத்தம் வந்து பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா ரூபாய் 84,084 கோடியில் தேசிய கடல்சார் எரிசக்தி ஆய்வு உற்பத்தி திட்டம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஆயில் அண்ட் எனர்ஜி எக்ஸ்ப்ளரேஷன் இதில் வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு சமுத்திர மந்தன் அப்படிங்கிற திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வருடம் சுதந்திர உரையில வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்கடல் பகுதிகளில் கச்சா எண்ணெய் எரிவாயு வளங்களை கண்டறிதல், எரிசக்தி கிணறுகள் அமைக்கும் ஆய்வுக்காக துளையிடுதல், அதே மாதிரி கண்டறியப்படும் எரிசக்தி வளங்கள் இருந்து உற்பத்திக்கு தேவையான பொது உள்கட்டமைப்புகளை நிறுவுதல். ஸோ இதுதான் இந்த சமுத்திர மந்தன் ஸ்கீம் அடிப்படையில் வந்து செய்ய போறாங்க. ஸோ இது மினிஸ்ட்ரி தான் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். ஸோ ஃபுல்லாவே இது வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். முழு பங்களிப்புடன் பார்த்தீங்க அப்படின்னா 2030 வரைக்கும் இது வந்து செயல்பட இருக்கு ஸ்கீம். அடுத்ததா நீர்நிலைகளின் மேற்பரப்பில் மின் சேமிப்பு கட்டமைப்புடன் கூடிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி திட்டங்கள். ஸோ அடுத்ததான் நம்மளுடைய அமைச்சரவை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்கீமுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா பிரதமருடைய சூரிய சரோவர் திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து அந்த சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி 700
மெகாவாட் அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து 5000 மெகாவாட்டாக இன்க்ரீஸ் பண்ற பொருட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சூரிய சரோவர் திட்டத்தை வந்து இந்த வருடம் வந்து அப்ரூவல் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில இருக்கக்கூடிய ரிசர்வாயர்ஸ், பாண்ட்ஸ், லேக்ஸ் இங்க எல்லாமே அந்த போட்டோ வோல்டாயிக் செல், ஸோ இதை வந்து இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல நீர்நிலைகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அமைச்சு அதுல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல ஒரு எனர்ஜி சேவர் வச்சு அதை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து இந்த திட்டத்தின் அடிப்படையில நம்ம இன்னொரு லேண்டை செலக்ட் பண்ணி அந்த லேண்டை இதுக்காக பயன்படுத்தக்கூடியதுக்கு மாற்றாக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நீர்நிலைகள்லயே இந்த சூரிய மின் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனுடைய பார்த்தீங்க அப்படின்னா 700 மெகாவாட்ல இருந்து 500 மெகாவாட், அதாவது சோலார் எனர்ஜில இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கான திட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரினியூவபிள் அண்ட் குரூப் ஒன் மைன் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்ல கவர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு படைத்த அஷ்மிதா ஹர்ஷ் சிங். ஸோ தற்போது நமக்கு ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா காமன்வெல்த் போட்டிகள் வந்து நடைபெற்றிருக்கு. இதுல ஜூடோவில் மகளிர் 48 கிலோ பிரிவில் அஷ்மிதா டே அவர்களும், ஆடவர் 60 கிலோ பிரிவில் ஹர்ஷ் சிங் அவர்களும் தங்கப்பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா மகளிர் 57 கிலோ பிரிவில் யாமினி மௌர்யா அவர்கள் வெள்ளி பதக்கம் வந்து பெற்றிருக்காங்க. ஸோ முதலாக பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூடோவிற்காக இந்தியாவிற்காக தங்கம் வென்ற முதல் இந்தியராக அஸ்மிதா டே அவர்கள் வந்து வரலாறு வந்து பதிச்சிருக்காங்க. கேலோ இந்தியா திட்டம் ரூபாய் 29,000 கோடி ஒதுக்கீடு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கூல் டெவலப்மெண்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்த கேலோ திட்டம் அப்படிங்கிறது 2017 கொண்டு வரப்பட்டது. அதாவது கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய திறமையான வீராங்கனைகளை உருவாக்க தான் இந்த கேலோ திட்டம் வந்து 2017 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இனி 2030 நடைபெறக்கூடிய காமன்வெல்த் போட்டி நம்ம நாட்டில் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 2036 ஒலிம்பிக் போட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து நடத்துவதற்கான அந்த முயற்சி வந்து நடைபெற்று இருக்கு. ஸோ இந்த கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் நாட்டின் கிராமப்புற பகுதிகள் உட்பட பின்தங்கிய பகுதிகளில் இருந்து திறமையான அந்த வீராங்கனை உருவாக்க தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2017 உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 2800 விளையாட்டு வீராங்கனைகள் அரசு நிதியுதவியுடன் தங்களுடைய திறமைகளை வந்து இவங்க வந்து வெளிப்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக இந்த கேலோ இந்தியா திட்டம் வந்து அமைந்திருக்கு.